அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் அலசி பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வெற்றி பயணம் திட்டம், மகளிருக்கு இலவச வெற்றி பயணம், இந்த திட்டத்தை எப்பொழுது டிஎன்எஸ்டிசியை துவக்கி வைக்க போகிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனங்கள் 2025 நிறைய முறைகேடு அப்படின்னு சொல்கிறாங்க. பேருந்து நிலையங்கள், தனியார் பேருந்து நிலையங்களில் முறைகேடு, இப்படி பலதரப்பட்ட முறைகேடு டிஎன்எஸ்டிசியில் இருக்குது. இது எப்பொழுது களையப்படும் அப்படின்றத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும் இந்த 2026 அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்தீங்கன்னா, புதிய அறிவிப்புகளை வெளியிடப்படுமா? டிஎன்எஸ்டிசியில் முதல்வர் விஜய் அவர்கள் புதிய அறிவிப்புகளை எப்பொழுது வெளியிடப்படுவார்? இந்த 2026 முதலமைச்சர் தாவேக்காவுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிகச்சிறந்த அப்டேட்டை கொடுக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் 2026 காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிக அளவில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை போக்குவரத்து கழகத்தில் இருப்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஸோ இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான காலி பணியிடங்கள் அப்படின்னா அது தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டானது எல்லாத்தையுமே நிரப்பியே ஆகணும் அப்படின்ற குறிக்கோளில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கார். புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதிக அளவில் புதிய பேருந்துகளில் கொள்முதல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் நிறுவனங்களோட ஒப்பந்தம், பல்வேறு நிறுவனங்களோட ஒப்பந்தங்களும் நடந்துகிட்ருக்கு. ஸோ புதிய பேருந்துகளை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதிக அளவில் பேருந்துகளை வாங்க போகிறாங்க. அதில் ஏற்றாற் போல் 12,000 பேருந்துகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 டிரைவர் எடுக்க போகிறாங்க, 8,000 கண்டக்டர் எடுக்க போகிறாங்க. ஸோ 28,000 வேகன்சிஸ் அப்படின்றது நிச்சயமாக இந்த 2026 மிகப்பெரிய அளவில் வேகன்சிஸ். ஏன்னா இலவச பேருந்து பயண திட்டத்தை, வெற்றி பயண திட்டத்தை துவக்கி வைக்கணும். அதுக்கு முன்னாடி பேருந்துகள் நாட்டில் அதிக அளவில் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயண திட்டத்தை துவக்க முடியும். அப்படின்றதுனால போக்குவரத்து கழகத்தில் புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்குங்க. ஸோ எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிய அப்டேட்டை இன்னும் ஒரு சில தினங்களில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகணும். ஸோ ஆர்டிஓ அலுவலகத்தில் உங்களுக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்றலாம். டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் ஆர்டிஓ அலுவலகத்தில் பெற முடியும். ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் ஆர்டிஓ அலுவலகத்தில் பெற முடியாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் வழங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை ஆர்டிஓ அலுவலகத்தில் காண்பித்த பிறகு தான் உங்களால் கண்டக்ட் லைசன்ஸ் அப்படின்றத பெற முடியுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை தான் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2025 பல்வேறு முறைகேடுகள், பேருந்து நிலையம் தனியாருக்கு முதல் முறையாக தனியாருக்கு பேருந்து நிலையத்தை கொடுத்தது எப்படி அப்படின்றது மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்கார். ஸோ தனியாருக்கு எதற்காக ஒரு பேருந்து நிலையம், எதற்காக தனியாருக்கு? ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அரசு இயந்திரம் செயலிழந்து விட்டதா? தனியாருக்கு ஓட்டுநர் டிரைவர் எல்லாமே கொடுத்துருவாங்களா? பேருந்து நிலையத்தையே கொடுத்துட்டீங்க, அடுத்து என்ன ஓட்டுநர் டிரைவர் எல்லாம் எப்போ கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் முதல்வர் விஜய் அவர்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு சுமூகமான முடிவெடுப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அந்த மாற்றத்தில் தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.